ஒரு நாள் புத்தர் தம் சீடர்களுடன் கிராம வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார். சுற்றிலும் அமைதி, மரங்களின் நிழல், காற்றின் இனிய ஒலி. அப்பொழுது திடீரென ஒரு இளைஞன் கோபத்துடன் வந்து புத்தரை கடுமையாக அவமதித்தான். ஆனால் புத்தர் அவரின் முகத்தில் சற்றும் கோபமில்லை. அமைதியாக அவனை நோக்கி புன்னகைத்தார். அதை பார்த்து சீடர்கள் ஆச்சரியப்பட்டனர். அவர்களில் ஒருவர் கேட்டார், குருவே, அவன் இவ்வளவு மோசமாக பேசினான், நீங்கள் ஏன் எதுவும் சொல்லவில்லை? புத்தர் மெதுவாக சொன்னார், யாராவது உனக்கு ஒரு பரிசு கொடுக்க முயன்றால் நீ அதை ஏற்கவில்லை என்றால் அந்த பரிசு யாரிடம் தங்கும்? சீடர்கள் பதிலளித்தார்கள், அது கொடுத்தவரிடமே தங்கும் குருவே. புத்தர் புன்னகையுடன் சொன்னார், அப்படியே, அவன் கோபத்தை நான் ஏற்கவில்லை, அது அவனிடமே தங்கிவிடும். அந்த நாளில் சீடர்கள் ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டார்கள். பொறுமை என்பது பலம். கோபம் வந்தாலும் அமைதியாக இருப்பவர்கள்தான் உண்மையான வெற்றி பெறுவார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.